இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் பேரு கோமதி. ஓகேவா? அவளை வந்து செல்லமா கோமுன்னு கூப்பிடுவாங்க. இப்போ ஹீரோயின் தான் வர போறாங்க, உள்ள பார்க்கலாம். இன்னைக்கு அழகா ரெடி ஆயிட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுக்கு தான். என்ன தேடுறான்னு தானே பாக்குறீங்க? அவ வேலை தான் தேடிட்டு இருக்கா. பாவம், 4 வருஷமா வேலை இல்லப்பா. இன்டர்வியூக்கு போறா, வேலை தேடுறா, எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கும் ஒரு இன்டர்வியூக்காக தான் கிளம்பியிருக்கா. அங்க கிடைக்குதான்னு பார்ப்போம். கமன் கமன், வாமா வாமா, வந்து உட்காருமா. உங்க பேர் என்ன? கோமதி சார். உங்க ஸ்கில்ஸை பத்திலாம் நாங்கள் ஃபைலில் பார்த்துட்டோமா. இப்போ உங்களுடைய ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பற்றி நான் கேட்க போகிறேன். என்னது ஜென்ரல் நாலேஜா? எனக்குலாம் நாலேஜ் இருக்கானே எனக்கே தெரில, இதில் ஜென்ரல் நாலேஜ் வேறையா? சரிம்மா, சிம்பிளாக கேட்குறேன். தமிழ்நாடுடைய சிஎம் யார்? சிஎம்மா சார்? இது கூட உங்களுக்கு தெரியாதா? எங்கள் தலை ஜிபி முத்து தான் சார். ஐயோ அட பைத்தியமே. சரி விடுமா, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக கேட்குறேன். ஏஎம்க்கு அடுத்த போஸ்ட் என்னது? ஏஎம்மா, அதுக்கப்புறம் பிஎம், சிஎம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் சார். என்ன சார் நீங்கள் கஷ்டமாக கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னன்னா சிம்பிளாக கேட்குறீங்களே. ஜிகே படிக்க அனுப்புனதுக்கு பதிலா ஓ மை காட் சார் என் வேலை. போமா, வில் மெசேஜ் யூ. கண்டிப்பாக நம்மளுக்கு தான் வேலை. இவளுக்கு ஜிகே கேட்குறேன்ற பேரில் என்னோட ஜிகே மறக்க வச்சிருவா போல. இனிமே எந்த இன்டர்வியூலையும் ஜிகே மட்டும் கேட்கவே கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. சூப்பர் சூப்பர். ஹே உடன், எப்படி இருக்க? ஏய் நீ எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அப்படியா? சொல்லு சொல்லு. உனக்கே தெரியும், நான் ரொம்ப நாளா வேலை தேடி இருந்தேன். அது எனக்கு கிடைச்சிச்சு. அதான் சாட்டர்டே ட்ரீட் கொடுக்கலான்னு வந்தேன். எனக்கு அப்புறம் வந்தவ நீ, உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? ஓஹோ சாட்டர்டேயா? சரி வந்துடுறேன். ஒரு டீ கடைக்கு கூட்டு போறதுக்கு உனக்கு சீன், இந்த சீனு சரோஜாக்கு. எப்படி உடன்னு சொல்லிட்டு போனோடனே கலாச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? மாற்றி இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப நல்ல பசங்களா இருக்கணும். ஹேய் உடன், இங்க வா. ஆமா, நம்ம ஷாலோம் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, திறந்தா பைபிள், மூணுனா பிரேயரு, அதுல தான் ஃபுல்லா இருக்கா. எப்பயும் போல அதே மாதிரி தான் இருக்காளா? அதே மாதிரி தான் இருக்கா. சரி. ஓகே பாய். சரி, இன்னைக்கு நம்ம வேலை வேற கிடைக்க போகுது. போஸ்ட் வேற நிறைய பேர். கோமதி அக்கா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். கோமதி அக்கா என்னம்மா? ஏய் இவ யாருன்னு தெரியுமாங்க? இவன் வந்து சரியான மக்கு. என்கிட்ட தான் டியூஷன் பச்சா. 2+2 = 4ன்னு என்கிட்ட தான் நான் சொல்லி கொடுத்துதான் அவளுக்கே தெரியும். எப்படி சூப்பரா சொன்ன அவனை பத்தி? ரொம்ப பெருமையா இருக்காக்கா. சரி வா, குச்சி மிட்டாய் வாங்கி தரவா? ஸ்கூல் போலாமா, வரியா? ஐய பாரதி கண்ணம்மா சீரியலு, பாண்டியன் ஸ்டோர், சூறு கதை கேட்கலாம் இந்த கோமதி அக்கா போயிடும். ஒரு தங்கச்சியை பற்றி தெரியுதா உனக்கு? நான் ஸ்கூலு முடிச்சு காலேஜ் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூவில் 50,000 ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறேன். எவ்வளோ? 50,000 ரூபாய். ஓஹோ, ஆமாக்கா. சரி. ஆமாம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நானா? டிசிஎஸ் தெரியுமா? தெரியுமே. இல்ல அப்போ விட்டுரு. அது பக்கத்துல இருக்க சந்துள்ள ஒரு பொயின்னு இருக்கிற சந்துள்ள ஒரு இடமா. ஓ அப்படியா? சரிக்கா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை, வேலைக்கு போகணும், போயிட்டு வரேன். நம்ம தங்கச்சிலாம் முன்னேறின்னு போறா. நம்மளால மட்டும் ஒன்றும் முடியல. நம்ம பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு அது கோமதி கிட்ட தான் சொல்லணும். அப்பதான் நல்லா ஜெலஸ் ஆவா. ஏய் கோமதி, உனக்கு தெரியுமாடி? ஏய் என்னங்க இந்த அல்டா பார்த்தா இங்கேயும் வந்துருச்சு. இதுகிட்ட சொன்னா எல்லாருக்கும் ஊருக்கே டம்மார் அடிச்சிருமே.
உனக்கு இல்லைன்னு எங்களை பார்த்து உனக்கு பொறாம. அப்படிலாம் இல்ல என் பையன் இப்பதான் வேலைக்கு போனான், அதுக்குள்ள புது வீடு இல்ல புது வில்லாவே வாங்கிட்டான். வில்லாவா? ஆமா, உனக்கு தான் சாக்லேட் கொடுக்க வந்தேன், அதுவும் நல்லா காஸ்ட்லி சாக்லேட். எடுத்துக்கோ. ஓ நீ எல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்ட, பரவாயில்ல, ஒண்ணு எடுத்துக்கோ. தேங்க்ஸ். சரி, அடுத்த வீடெல்லாம் கட்ட பிளான் பண்ணோம் நாங்க, அப்புறமா வரேன். ஓட்ட வீட்ல இருந்த அத்தையே இப்போ வில்லால இல்ல வீடு இல்ல வில்லால இருக்குது. ஏன் என்னால மட்டும் வாழ்க்கையில முன்னேற முடியாதா? ஏன் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருந்தாலும் நம்மளால மட்டும் முன்னேற முடியாதா? ஐயோ, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. ஷோ, இதுக்கு ஒரு ரீசனே இல்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. ஆமால, அடிக்கடி நம்ம சர்ச்ல கூட இதை பத்தி சொல்லுவாங்களே, இதை படிச்சா ஏதோ நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என்னது இது, புதுசா இருக்க மாதிரியே இருக்கே. எப்பயும் போல தான் நம்ம பைபிள் வாசிச்சோம், என்ன இன்னைக்கு மட்டும் ஒரு மாதிரி புதுசா தெரியுது வசனம்லாம். ஏய் கோமதி, எப்படி இருக்க? இந்தா, உனக்கு இது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து கொடுத்தேன். ஓ, இதே வசனம் தானே நம்மளும் படிச்சோம். ஏய் நில்லு, இங்க வா, இங்க உட்காரு, வா. ஆமா, எதுக்கு நீ இதை எனக்கு கொடுத்த? நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ உனக்கு இது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால வந்து கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நான் படிச்ச வசனமும் இதே வசனமும் ஒன்னா இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, நீ சொல்ல முடியுமா? அப்படின்னா ஏசப்பா அவன் கூட பேசுறாருன்னு அர்த்தம். நீ ஒரு நாள் பைபிள் எடுத்து வச்சு ப்ரே பண்ணதுக்கு ஏசப்பா அவன் கூட பேசியிருக்காருன்னா, நீ டெய்லியுமே ப்ரே பண்ணா ஏசப்பா கண்டிப்பா அவன் கூட பேசுவார்ல. நீ இப்போ ரொம்ப டயர்டா இருக்க, ஏசப்பா உனக்கு ஸ்ட்ரென்த்தை தரப்போறாரு. அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ நிறைய சாதிக்க போற. ஓ, அப்ப இனிமேல் நான் சாதிக்க போறேன். ஆமா, எனக்கு வேலை கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைச்சிரும். இப்போ இவ்வளோ நேரமா வேலை தேடிட்டு வந்த கோமதிக்கு ஒரே ஒரு நாள் பைபிள் படிச்ச உடனே ஏசப்பா அவளோட வாழ்க்கையே மாத்திட்டாரு. அதே போலதான் நம்ம ஒரு நாள் வாசிச்சதுக்கே ஏசப்பா இவ்வளோ மாற்றங்களை தராரு அவர் வாழ்க்கையில. அதே போல அவ டெய்லி வாசிக்க ஆரம்பிச்சா. இப்போ கோமதி ஜெர்மனில இருக்கா, நடக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவ இப்போ பறக்குறா. இது என்னங்க, ஏசப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஒரு நாள் ஏசப்பாவை தேடினா ஏசப்பா நம்மளுக்கு இவ்வளோ காரியங்களை செய்கிறாரு. அதே போல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஏசப்பாவை நம்மளுக்கு முன்னுதாரணமாக வச்சு ஏசப்பா நம்ம எல்லா காரியங்களையும் அவரை முன்னிறுத்தினா ஏசப்பா நம்மளை மேலே இல்லைங்க, உயரங்கள்ல இல்லைங்க, வான அளவுக்கு ஹைட்டுக்கு நம்மளை விட வேற யாருமே இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்துவார். அதனால தான் எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சாலுமே நம்ம ஏசப்பாவை உயர்த்தணும். அப்போ நம்ம எந்த காரியங்கள் செய்யும் போதும் ஏசப்பாவை உயர்த்தணும்னா நம்ம உயர்வோம் வாழ்க்கையில. இங்க யாருக்கெல்லாம் ஏசப்பா எனக்காக இந்த வருஷத்துல இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம காத்திருக்கோமோ, முதல்ல இந்த வருஷத்துல இருந்து நம்ம அவரை உயர்த்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏசப்பா தானா நம்மளை உயர்த்துவார். நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா ஏசப்பா நம்மளை கண்டிப்பா உயர்த்துவார்.